தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார். அத்தியாயம் 9. வசந்தத்தில் குதிரை வெறி. அந்த வசந்தத்தில் நாங்கள் ரைட்ஸ்வில் சவுண்ட் என்னும் இடத்தில் வசித்தோம். இளமையாக இருப்பதற்கு மிகவும் வசீகரமான இடம் அது. ஒரு சிறுவனை கவரும் விஷயங்கள் பல அங்கிருந்தன. அது தென்கடற்கரை பிரதேசத்தில் இருந்ததால் மிக உஷ்ண பகுதியை சேர்ந்ததாம். கணுக்களோடு கரடுமுரடான பெரிய ஓக் மரங்கள் நிறைந்த காடுகளும் நெடும் உயர்ந்த நீள் இலை பைன் மரங்கள் மண்டிய பகுதிகளும் இருந்தன. ஸ்பானிஷ் காளான்கள் ஓக் மரங்களில் தொங்கின. 2 மைல்களுக்கு அப்பால் உள்ள கடற்கரையில் காணப்படும் 2 கழிகளோடு சவுண்டு சேரும் வசதி இருந்தது. எனவே அலைகள் கடல் மீன்களை சவுண்டுக்கு எடுத்து வந்ததுடன் அங்குள்ள நீரையும் சுத்தமாக்கியது. மீன்கள் நிறைந்த கடல் குடாக்களும் இருந்தன. மாரி காலத்தில் அங்கு வாத்துகள் கிடைக்கும். காடுகளில் அணில்களின் கூச்சல் மிகுதி. சிறு பழுப்பு நிற அணில்களும் கருப்பும் வெண்மையும் கலந்த பெரிய நரி அணில்களும் காணப்பட்டன. புதர்கள் மலிந்த சமநிலத்தில் காடைகளும் சில மான்களும் அளவிலா முயல்களும் உண்டு. பிரகாசமான நீல நிற பறவைகள் மரங்களில் குழுமியிருக்கும். இவ்வினங்களை இந்நாட்களில் காண்பது அரிதாகிவிட்டது. காட்டு தாவர இனம் கூட ஒரு சிறுவனுக்கு கிளர்ச்சி தரக்கூடியதுதான். பிளம் செடிகள் தோப்பாக கிடந்தன. வசந்த காலத்தில் தண்ணீர் விட்டான் கிழங்கு மண்டி எழுந்தது. கருப்பு பெரிகள் காடாக வளர்ந்தன. மினுமினு பெர்ரி, பாப்பஸ் செஸ்னட் போன்ற மங்கலான சிறிய கொட்டைகள் உடைய சிங்காபின், ஆர்டிசோக் முதலியனவும் ஏராளம். ஒரு பையன் எந்த நாளில் வேண்டுமாயினும் ஊரை விட்டு கிளம்பி தன்னந்தனியாக அற்புத யாத்திரையில் ஈடுபடுவதற்கு வசதியான இடம் அது. இந்த அனுபவத்தின் முடிவில் வயிற்றுவலி ஏற்படுவது வழக்கம். எனினும் ஒருவன் தன் பெற்றோரிடமிருந்து விடுதலை பெறவும் சிற்றுண்டி பெட்டியை சுமக்காமலே தெரியவும் வாய்ப்பு கிட்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஏகதேசம் ஒரு டார்சனாகவே விளங்கினேன். என்னை பிடித்து வைத்திருக்கக்கூடிய வீடு எதுவும் இருந்ததில்லை. குரங்கு மாதிரி மரங்களில் தொத்தி திரிந்தேன். மாசத்துக்கு ஒரு தடவை எதையாவது பாழ்படுத்தினேன். காட்டு செரிமரம் ஒன்றின் உயரே கிளைகளில் ஒரு மர வீடு அமைத்தேன். ஒன்றுக்கொன்று தொடர்புள்ள குகைகள் பல அமைத்து அந்த வட்டாரத்தை நிலைகுலைய செய்தேன். பள்ளிக்கூடத்தில் என் அபிவிருத்தி படுமோசமாக இருந்தது. ஏனெனில் கடைசி மணி எப்பொழுது அடிக்கும், நாம் எப்பொழுது புதருனில் சுற்றலாம் என்று நேரத்தை கணக்கிட்டபடி இருப்பதுதான் என் வழக்கம். பள்ளியின் அருகே வசதியான நீரோடை ஒன்று உண்டு. இடைவேளியின் பொழுது நாங்கள் அதில் இறங்கி அம்மனமாக நீச்சல் அடிப்போம். ஒரு நாள் உபத்தியார் திடுமென வந்து எங்களை எல்லாம் திகைத்து வைத்து எங்கள் பெற்றோருக்கு மோசமான கடிதங்கள் எழுதிவிட்டார். நான் யார் என்பதை அன்று யான் அறிந்தேனில்லை. டாம் ஜாயர், ஹாக்ஃபின், டார்சான், டேனியல் புன் பப்பேலோ பில் மற்றும் எர்னஸ்ட் தாம்சன், சீட்டனின் கதாநாயகர்கள் பலரும் கலந்த ஒரு பிறவியாகவே நான் விளங்கினேன். சொறி சிரங்கு, ஐவி விஷம், மீன் முட்களால் ஏற்படும் பலரக காயங்கள் எல்லாம் எனக்கு வந்தன. ஜெல்லி மீன் தண்ணீரில் என்னை கடித்தது. பள்ளிக்கூடத்துக்கு நான் அடிக்கடி மட்டம் போட்டேன். அதனால் மோசமான அறிக்கைகள் எனக்கு கிட்டின. கள்ளத்தனமாக நான் புகைப்பிடிப்பதை அம்மா கண்டுவிட்டாள். அது பற்றி காரமான பேச்சு நிகழ்ந்தது. என் தோழர்களில் அநேகர் மீனவரே ஆவர். நான் பேசிய மொழி அனைவருக்கும் அதிர்ச்சி தந்தது. எங்கேயாவது ஓடிப்போ, சிவப்பு இந்தியர்களோடு சேர்ந்து விடு நான் நினைத்தேன். அப்பொழுது ஒரு நாள் தாத்தா ஒரு புருவத்தை உயர்த்தி என்னை கேலியாக பார்த்து ஏய் என்றார். என்னையா என்றேன். நீ கொஞ்சம் அடக்கமாக இருப்பதற்கு உரிய காலம் வந்துவிட்டது சின்ன பையா. சண்டை போட வழியின்றி திரிகிற முரட்டு இந்தியன் மாதிரி நீயும் இருக்கிறாய். இது வசந்த காலம். வசந்தத்தில் எல்லா குதிரை குட்டிகளும் வெறியுடன் அலையும் என்பது எனக்கு தெரியும். ஆயினும் உன்னை சாந்தப்படுத்த ஒரு திட்டம் தேவை. இதற்கு ஏற்ற விடை ஒரு படகுதான் என்று நான் நினைக்கிறேன்.
வசந்த கால நரம்பு கிளர்ச்சிகளை சமனப்படுத்தும் சக்தி படகிடம் உண்டு. காதுகளை சுத்தப்படுத்துவதிலும் கணக்கிலும் நீ இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிரத்தை காட்டுவாயானால் ஒரு படகு கட்ட நான் உனக்கு உதவி செய்வேன். பள்ளிக்கூடம் முடிவுற்றதும் இந்த கோடையில் மீன்களையும் தண்ணீரையும் பற்றி நீ ஏராளமான புது விஷயங்களை கற்க முடியும். உன்னை பற்றியும் நீ அதிகமாக கற்றுக்கொள்ளலாம். அமைதியான சிந்தனையின் மதிப்பு பற்றி ஒருவனுக்கு கற்றுத்தர படகு போன்ற சாதனம் வேறில்லை என்று அவர் சொன்னார். வசந்தத்தின் எஞ்சிய பகுதி முழுவதும் படகு கட்டுவதிலேயே செலவழிந்தது. தாத்தா ஒழுங்குமுறைப்படி உழைத்தார். பலகைகளின் பெருங்குவியல் திரட்டினார். அறுப்பு சட்டங்கள் சிலவற்றை சேகரித்து பின் தோட்டத்தில் பதித்தார். 12 அடி நீளமும் தட்டையான அடிப்பாகமும் கொண்ட சிறு படகு விட்டத்தில் அகன்றதாய், தண்ணீரை உள்ளுக்குள் இழுக்காததாய், சிறுவனால் கட்டுப்படுத்தக்கூடியதாய், குறைந்த அளவில் 3 பேரும் மீன்பிடிக்கும் சாமான்களும் கொள்ளத்தக்கதாய் ஒன்றை உருவாக்குவதே அவர் திட்டம். பின்புறத்தில் மீன் அல்லது சிற்றுண்டியை பத்திரப்படுத்த ஒரு பெட்டியும் தூண்டில் இரையை வைக்க ஒரு பெட்டியும் அதில் உண்டு. இந்த படகு மிக மலிவாக முடிந்துவிட்டது என்பது என் எண்ணம். அறுப்பு மில்லில் உள்ள அவருடைய நண்பரிடம் இருந்து ஒரு மரத்தை அவர் சும்மாவே பெற்றுவிட்டார். துடுப்புக்கு ஏற்ற மரங்களையும் இனாமாக பெற்று அவரே செதுக்கி உப்பு தாளினால் தேய்த்து கண்ணாடி போல மழமழப்பாக செய்தார். பலகைகளை ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக அமைத்தார். படகை ஒரு தடவை தண்ணீரில் இறக்கி அவற்றின் இணைப்புகள் இருக்கும்படி செய்த பின்னர் அதனுள் ஒரு சொட்டு கூட கசியவில்லை. இரட்டை துண்டு ஓட கட்டையை தாத்தா வெறுத்தார். காட்டினுள் சென்று காய்ந்த எனினும் நசிந்து விடாத போதுமான வளைவுடன் கூடிய மரக்கட்டையை எடுத்து வந்து அதை வைத்து அவர் படகை அமைத்தார். ஆணிகளையும் நங்கூரத்தையும் தவிர வேறு உலோகப் பொருள் அதில் கிடையாது. ஓசைப்படுத்தும் விகாரமான தடுப்பு இணைப்புகளை அவர் விரும்புவதில்லை. அவை அடிக்கடி தண்ணீரில் விழுந்து தவறிவிடலாம், திருடு போகலாம், அல்லது ஒவ்வொரு முறையும் அவற்றை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல நினைவிருக்க வேண்டும். தாய் தன் குழந்தையை பற்றி இருப்பது போல துடுப்பு ஏந்தி. அரைவாசி வலித்தலை அதுவாகவே செய்து முடிக்க அமைப்பு ஒன்றை இணைத்தார். படகுக்கு நாங்கள் சார்லட் மோர்ஸ் என பெயரிட்டோம். எங்கள் இருவருக்குமே அச்சம் எழுப்பிய மனோதிடம் பெற்ற 2 பெண்மணிகளின் பெயரது. படகின் வெள்ளோட்டத்தின் போது கொக்கோ கோலா உடைத்து அதன் மீது ஊற்றினோம். தாத்தா சிறிது கடுமையான திரவத்தை தன்னுள் ஊற்றினாள். நல்ல விஸ்கியை படகின் மீது ஊற்றி பாழாக்கும் பண்பினர் அல்லர் அவர். நான் என்றாவது பணக்காரனானால் எனக்காக ஏதோ ஒரு படகு வாங்கிக் கொள்வேன். ஆயினும் சார்லட் பெற்ற தீர அனுபவங்களை அது ஒருபோதும் அடையப் போவதில்லை. என்றென்றும் அவை பெரிய சாகசங்களாக இருந்ததில்லை. பணத்தீவில் புதையலை தேடினேன். வெயிலால் காய்ந்து கருகினேனே தவிர காசுகளை கண்டேனில்லை. படகிலிருந்து தவறி விழுந்தேன். அதை மணல் திட்டுகளில் சிக்க வைத்தேன். நங்கூரத்தை நழுவ விட்டு அது செல்கையில் அவ்வப்போது அதன் பின்னே நான் நீச்சலிக்க நேர்ந்தது. அதிலிருந்து சுட்டேன், மீன் பிடித்தேன், அத்துடன் வழி தவறி திரிந்தேன். அதன் அருகே நீரில் முழுகுவதற்கிருந்தேன். ஆயினும் நான் கூறியது போல அது எனக்கு சில தீர செயல்களையும் அளித்தது. வேடிக்கை புத்தகங்களில் காண முடியாத சாகசங்கள் அவற்றில் ஒன்றேனும் ஈடு செய்ய முடியாதது. அதாவது முன்னரே வேறு எவரேனும் சிறப்பாக செய்து முடித்தவற்றிலிருந்து நாம் கிளர்ச்சி பெறுவதையே குறிப்பிடுகிறேன். அந்த படகில் நான் தனித்திருக்கையில் பொழுதுபோக்கு பற்றிய கவலையே எனக்கு எழாது. கடற்கொள்ளையர்களை தேடும் கேப்டன் பிளட் ஆக நான் மாறுவேன். அல்லது நான் நிஜமாகவே பொக்கிஷ தீவில் லாங் ஜான் சில்வரிடமிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருப்பேன். நியூசிலாந்துக்கு அப்பால் மீன் பிடிக்கும் ஜென்கிரேயும் நானே. அல்லது ஸ்பானிஷ் அர்மடாவில் நான் ஒரு பகுதி. அல்லது நானே ஹாக்கின்ஸ் அல்லது ட்ரேக். எப்போதாவது சின்ன தீவில் தனியே இருந்து
ஃப்ரைடேயை காண அலையும் ராபின்சன் குருசோவாக இருப்பேன். அந்த புத்தகங்களை எல்லாம் நான் என்னோடு எடுத்துச் சென்று உணவுக்காக படகை சின்னஞ்சிறு மணல் தீவுகள் ஒன்றில் சேர்க்கும்போது படிப்பது வழக்கம். அவை பள்ளிக்கூடத்தில் 4 கண் உபத்தியார் எவராவது கண்காணித்து நிற்க, படித்தாக வேண்டிய புத்தகங்கள் என்ற பட்டியலின்படி கட்டாயமாக வாசித்த போது தந்த இன்பத்தை விட அதிகமான சுவையை இப்போது அளித்தன. தனக்குத்தானே பொழுதுபோக்கு ஏற்படுவதன் மூலம் ஒருவன் எவ்வளவு வேடிக்கை பெற முடியும் என்பதையும், நாம் சரியாக அனுபவித்தால் தனிமை கூட எத்தகைய கிளர்ச்சி தர இயலும் என்பதையும் நான் கற்றறிந்தேன். நான் அதிகாலையிலே எழுந்து மணல் திட்டுகளில் ஒன்றை நோக்கி படகை செலுத்துவேன். அங்கு மணலில் ஒரு துடுப்பை ஆழமாக பதித்து அதில் படகை கட்டுவேன். பிறகு சேற்றில் காலால் அலைந்து மட்டி சிப்பிகள் அல்லது மெல்லிய ஓடு பெற்ற நண்டுகள் அகப்படுகின்றனவா என்று தேடுவேன். இப்பிகள் நிறைய கிடைத்ததும் வீச்சு வலையை எடுத்து தூண்டில் இறைக்காக முல்லட் மீனும் இறால் மீனும் பிடிக்க ஆழமில்லாத நீரில் வீசுவேன். பெரிய வட்டமாக விரிந்து விழும் வலை படியும் பொழுது தண்ணீரை கூரிய கம்பிகளாக மேலெழச் செய்யும். வலைக்கயிறுகளுக்குள் முல்லட்டும் இறால்களும் துள்ளி துடித்து நெளியும். சிறந்த வலைகள் எங்கே உள்ளன? பெரிய கருப்பு மீன் எங்கே வசிக்கும்? பலவீனமான மீன் எங்கு தொங்கும்? முள் முதுகு பேர்ச் எங்கு அகப்படும் என்பதையெல்லாம் நான் காலப்போக்கில் ஆராய்ச்சி மூலம் அறிந்து கொண்டேன். சில சமயம் நான் படகை கால்வாயில் செலுத்தி சிறு நீல மீன்களோடு விளையாடி மகிழ்வேன். பிறகு படகை பாலத்தடியில் உள்ள நத்தை கூடுகள் அப்பிய கம்பங்களில் பிணைத்துவிட்டு அமைதியாக மீன் பிடிப்பேன். அங்கு கருங்கல் நண்டுகளும் உண்டு. கருமையும் மஞ்சளும் கலந்த பெரிய நண்டுகளில் ஒன்றை பிடிப்பது பெரும் விசேஷமே ஆகும். அதன் கொடுக்குகள் முழுவதும் வெண் இறைச்சியேதான். அதற்கு உடலே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அற்புத அனுபவம் இரவில்தான் நிகழும். மீன் பிடிப்போர் உபயோகிக்கும் விளக்கை கட்டிக்கொண்டு படகை நீரில் மெதுவாக அசையவிட்டு ஆடும் மஞ்சள் ஒளியிலே தட்டை மீன்களின் நிழல் தென்படுகிறதா என்று கவனிப்பேன். 3 கூர் முட்கள் உடைய எரியீட்டியால் தட்டை மீனை குத்தி அழுத்துவேன். அதை படகினுள் இழுக்கும்போது அது பலமாக வந்து விழும். இரவில் நல்ல வேட்டை கிட்டிருந்தால் தட்டை மீன்களை நான் விற்பது வழக்கம். அதன் மூலம் எனக்கு நிறைய காசுகள், சில சமயம் முழுசாக $1 கூட கிடைக்கும். படகில் வெளியே சுற்றுவதில் ஏற்படும் சிறப்புகளில் முக்கியமானது நானே பிடித்த உணவுப் பொருட்களை தின்று மகிழ்வதுதான். ஒரு சிறு மணல் திட்டு அல்லது கூந்தல் பனை நிறைந்த தீவில் படகை சேர்ப்பேன். உப்பு, மிளகு, சிறு கொப்பரை முதலியன படகிலேயே இருக்கும். விறகு தாராளமாக அகப்படும். சிற்றுண்டி சாலைகளின் ஜனங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கும் பொருட்களை எல்லாம் நான் அன்று இலவசமாக உண்டு கழித்தேன் என்பது இன்று எனக்கு புரிகிறது. புதிய இப்பிகள், சிப்பி புழுக்கள், பொரித்த மெதுவான நண்டுகள், முற்றிலும் புதிய மீன்கள் எல்லாம் தான். பக்குவமற்று அவை ஆக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் அவற்றினும் சிறந்தவற்றை பிறகு ஒருபோதும் நான் உண்டதே இல்லை. முடிவில் 3 மைல் படகில் சென்று வந்ததாக தெரியவரும். உதடுகள் உப்பு கரிப்பதுடன் தண்ணீரில் பட்டு தெரித்த சூரிய ஒளியால் எரி உண்டிருக்கும். முதுகு வலிக்கும். உப்பு நீரில் நனைந்து வெறும் கால்கள் சுருக்கம் விழுந்து தோன்றும். கடைசி 1/2 மைல் தூரத்தை படகு வலித்து கடக்க முயல்களில் அதற்கு முடிவே இல்லாதது போல தோன்றும். படகை கரையில் அப்படியே அழுக்காக சேரும் மீன் செதில்களும் படிந்த நிலையிலே போட்டுவிட்டு வீடு செல்லலாம் என்ற ஆசை பலமாக எழும். ஆனால் சில சமயம் விதம் செய்து தாத்தாவிடம் அகப்பட்டு கொண்ட போது அவர் காட்டிய ஏளனத்தின் சுமை என்னால் சகிக்க முடியாததாக கனத்தது. ஆகவே நான் படகை கழுவி சுத்தப்படுத்தி இறுக்கி கட்டி வைப்பேன். பிறகு மீன்களையும் துடுப்புகளையும் சுமந்து மிகுந்த களைப்புடன் வீடு சேர்வேன். வேதனையால் அழவேண்டும் போலிருக்கும். என்னை படுக்க போகும்படி எவரும் கட்டாயப்படுத்த நேரிடாது. நான் முற்றிலும் சோர்ந்து போயிருப்பேன்.
கோடை முடிவதற்குள் அந்த வட்டாரத்தின் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு மீன் வலையும் மணல் திட்டு, ஓடை, குடாக்கள் எல்லாம் எனக்கு நன்கு பழக்கமாகிவிட்டன. குடாக்களின் அருகே அலைகள் செய்யும் தந்திரங்களையும் காற்று வீச்சுக்கு ஏற்ப நீர் வடியும் தன்மையும் நான் அறிந்தேன். முயற்சி, தவறு, காலில் வெட்டுகள், புண்பட்ட விரல்கள், கொசுக்கடி, மணல் ஈக்கள், வெயிலின் சூடு எல்லாம் நிறைய உண்டு. கோடை முடிவதற்குள் நான் ஒருவாறு அமைதி பெற்றிருப்பேன். தாத்தா சொன்னது சரி. அமைதி, அடக்கம், பொறுப்பு ஆகியவற்றின் மதிப்பை கற்றுக்கொள்ள நமது சொந்த படகில் நீர்மேல் தனியாக செல்வது போல சிறந்தது வேறு எதுவும் இல்லை. நம்மை நாமே களிப்பித்துக் கொள்வதற்கு துணையவர்கள் தேவையில்லை. சில சமயங்களில் அருகில் ஆட்கள் இல்லாதிருந்தால்தான் அதிக மகிழ்வு கிட்டும் என நான் உணர்ந்தேன். பெரிய நீர்ப்பரப்பின் மீது தனியாக இருக்கும் ஒரு பையன் மிகவும் சின்ன விஷயம்தான். நான் ஒரு முறை சுழலில் அகப்பட்டு குடா வழியாக கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டேன். படகை கட்டுப்படுத்தி மறுபடியும் கரை சேருவதற்குள் அதை கடலில் 1 மைல் தூரம் போகவிட்டேன். இதை நான் தாத்தாவிடம் சொல்லவே இல்லை. சதுப்பின் சிறு பாலம் ஒன்றில் சிக்கி ஒரு மனிதன் செத்து கிடந்ததை, அவன் உடலில் மிஞ்சியிருந்ததை பார்த்தேன். அதையும் நான் யாரிடமும் கூறவில்லை. அவன் நீண்ட காலம் தண்ணீரில் கிடந்திருக்க வேண்டும். என் பாதத்தில் தைத்திருந்த துருப்பிடித்த ஆணியை நெருப்பில் சூடுபடுத்தி கத்தினால் நான் அறுத்து எடுத்தது பற்றியும் சொல்லவில்லை. அது எனக்கு வெகு தெளிவாக நினைவிருக்கிறது. குதிக்கால் சதையில் ஆழம் பதிந்துவிட்ட ஆணியை எடுக்க பாதத்தை வெட்டியும் குத்தியும் கஷ்டப்பட்டேன். கத்தியோ மழுங்கல். நான் அழுதும் ஏசியும் அவதியுற்றேன். என் தாயிடம் அயோடின் கேட்டபோது ஒரு கிளிஞ்சல் பாதத்தை வெட்டிவிட்டதாக சொன்னேன். அப்பொழுது செப்டம்பர் வடகாற்றினால் பொங்கி எழும் அலைகள் பாயும் பருவம், சதுப்பில் வாத்துகள் சேரும் காலம். நான் படகில் போகாதபடி வீட்டில் தடுத்து விடுவார்கள் என்ற பயம் எனக்கு இருந்தது. நுனிகள் மட்டுமே தெரியும்படி அலைகள் சதுப்பு நில புல்களை மூடிவிடும்போது பதுங்குவதற்கு இடமின்றி பெரிய ரயில் பறவைகள் நமக்கு முன்னால் விகாரமாக சிறகடித்து செல்லும். காட்டுக்கோழி மாதிரி பெரியவை இவை. இப்பறவைகளுக்கு மிருதுவான மான்கண்கள் இருக்கும். அப்பொழுது நான் படகை தள்ளும் கோலை கையாள்வது உண்டு. பறவைகள் மிக மெதுவாக சென்றதால் நான் கோலை சகதியில் ஊன்றிவிட்டு துப்பாக்கி எடுத்து நிதானமாக சுட முடிந்தது. சில சமயம் படகை கரை சேர்த்துவிட்டு கீழே இறங்கி கரையின் ஓரமாக நடப்பேன். வெள்ளம் மூடிய சதுப்பு நிலத்திலிருந்து ஓடி வந்த பறவைகள் அங்கு தங்கியிருக்கும். அவை கிளர்ந்தெழுந்து ஸ்னைப் பறவைகள் போல் தரைமட்டமாகவே பறந்து நீரை நோக்கி ஓடும். அது சுடுவதற்கு அருமையான வாய்ப்பு. மீண்டும் பள்ளி நாட்கள் துவங்கின. பருவநிலை அதிக குளிர்ச்சி பெற்றது. நாங்கள் படகை தூக்கி மழைக்காலத்தில் பாதுகாப்புடன் இருக்க உலைகளில் வைத்தோம். நான் மறுபடியும் பள்ளிக்கூடம் போனேன். கொஞ்சம் பெரியவனாகிவிட்டது போன்ற உணர்ச்சி அதிகமும், பையன் இன்னும் நினைப்பு குறைவாகவும் இருந்தான் எனக்கு. ஒரு சிறுவனிடமுள்ள கோணல்களை பதமாக்குவதற்கு ஏற்ற சாதனம் படகுதான் என்று சொன்னபோது தாத்தா பொருள் உணர்ந்தே பேசியிருக்கிறார். எனது மாற்றம் என் அபிவிருத்தி அறிக்கையில் சிறிது தென்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் அவ்வருஷம் மோட்டார் படகு ஒன்று எனக்கு கிறிஸ்துமஸ் பரிசாக கிடைத்தது. அதை பெரும் தகுதியை நான் எய்திருந்ததாக தாத்தா சொன்னார். தாத்தா